ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நேஷனல் பீஸ்ட் டைமண்ட்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 14 தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பாடு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்ச பட்சத்தில் மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. சரிங்க, நம்ம இதோட கதைக்குள்ள போகலாமா? அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அந்த 2 தலை ஸ்கெலிட்டன் மான்ஸ்டரோடைய கதையை முடிக்க தன்னுடைய 3 பீஸ்ட்டை பயன்படுத்துவான். ஸோ கோல்டன் ஃபிளாக் உடனடியா மற்ற பீஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பவர்ஸ் கொடுக்கும். இதனால நம்ம டிராகன் பீஸ்ட்டும் இன்னொரு பக்கம் நம்ம கிங் ஆஃப் பீஸ்ட்டும் பெரிய லெவலுக்கான தாக்குதலை கொடுக்கும் பாருங்க. ஒரேடியா அடிக்க மொத்தமா அது காலி. சிஸ்டமும் நீங்க வெற்றிகரமா அந்த ஷேடோ வால்கர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பீஸ்ட்டை தோக்கடிச்சிட்டீங்க. ஸோ அப்பதான் வந்து ஸ்டேட்டஸ்ல முக்கியமான இன்னொரு விஷயத்தை கவனிப்பான். எந்த ஒரு மான்ஸ்டரோடைய சின்ன மெட்டீரியல்ஸை வந்து மிலிட்டரியில கொடுத்தா கண்டிப்பா பெரிய யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லுது. ஸோ அப்போ புரிஞ்சுக்கிறேன் ஹீரோ கண்டிப்பா இது மிலிட்டரிக்கு தர வேண்டிய பொருளாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பயந்த ஒரு ஆட்கள் எல்லாருமே அந்த சிட்டிக்கு போயிட்டு ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான அட்வென்ச்சரரை அந்த இடத்துக்கு கூட்டு வராங்க. ஸோ எங்க அந்த மான்ஸ்டர் சொட்டி இவனு கேட்க அந்த ஷேடோ வால்கர் இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு போகும்போது அங்க பார்த்தா அது செத்து கிடக்குது. இது யாரு கொண்டு இருப்பா யாருன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவங்க யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நம்மள கிராஸ் பண்ணி ஒரு பையன் போனா பாத்தீங்களா, அவன் கூட லெவல் 20 வச்சிருந்தான்ப்பா. அந்த பையனா இருக்குமோ அவன் இந்த இடத்த சேர்ந்தவனே கிடையாதப்போ. அவன் டிராகன் கண்ட்ரில இருந்து வந்த பையன். அவனால எப்படி கொண்டு இருக்க முடியும்? அவன் வெறும் லெவல் 20 தானே. காமெடி பண்ணாதீங்கடா. டிராகன் கண்ட்ரியை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் வீக்கான ஆளுங்க தான். லம்ப கிண்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸை தோக்கடிக்க லம்ப ஆட்களால மட்டும் தான் முடியும். ஸோ கூட வந்து அட்வென்ச்சரே தம்பி இந்த மாதிரிலாம் பேசாத, யாரோ ஒருத்தன் கொண்டு இருக்காங்க, அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். கண்டிப்பா சார். அடுத்த கட்டமா இன்னொரு போர்ட்டல் அங்க இருக்கும். ஹீரோக்கு அந்த போர்ட்டல்ல தான் அடுத்த கட்டமா ஒரு மிஷின் இருக்கு. ஸோ அது ஒரு மெர்மேடு, அதாவது தண்ணி கடியில போகக்கூடிய இடம் அது. ஸோ அங்க போகணுன்றதுக்காக அங்க நிறைய அட்வென்ச்சரஸ் காட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து டீம் அப் பண்றதுக்காக ஆள் தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கிட்ட வந்து ஒரு பொண்ணு அப்ரோச் பண்ணுவா. ஏ ஆன்சம், என் கூட வந்து டீம் அப் பண்றியா? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, நான் தனியாக போறேன் அப்படின்னு ஹீரோ சிங்கிளாவே உள்ள போயிட்டான். என்னடா இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க. ஒருத்தன் வெறும் லெவல் 20 இருக்கான், அவன் மட்டும் எப்படி சிங்கிளா போறான்? அவ்வளவு தைரியமா அவனுக்கு? சாவ போறான் உள்ள போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பாக்குறானுங்க. ஆனா ஹீரோ போனப்ப மட்டும் அந்த இடத்துல ரெட் கலர்ல சிக்னல் கொடுத்துருக்கோம். அந்த போர்ட்டலுக்குள்ள என்டர் ஆகும் போது இதை பார்த்து அவனுக்கு பயப்படுறானுங்க. ரெட் கலர் சிக்னல் கொடுத்துருக்கா, அப்போ உள்ள போக போற இடத்துல ஆபத்து நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஹீரோ போன உடனே பார்த்து ஏகப்பட்ட மான்சஸ் அங்க வரும். ஹீரோ முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் டிடெக்ஷன் பண்ணி பார்க்கும்போது அந்த மான்சஸ் எல்லாமே கூட்டமா தான் வந்து அட்டாக் பண்ண போதுங்களாம். ஹீரோ அடுத்துக்கிட்டமா யோசிக்கிறான், என்னுடைய ஸ்பீடோட லிமிடேஷன் எவ்வளவு இருக்குன்னு சோதிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. என்னால தண்ணி கடையில எவ்வளவு நேரத்துக்கு நீடிச்சு சண்டை போட முடியுதுன்னு பார்ப்போம். அப்புறம் ஹீரோ உடனடி ஐஸ் பவரை பயன்படுத்தி எல்லாத்தையும் ஒரே வைக்கிறான். ஒரே வச்ச மான்சஸ் எல்லாத்தையுமே காட் ஆஃப் வார் டிராகன் அமைச்சு அழிக்கிறான். அது ஈஸியா அதுங்களை கொண்டுடுதுங்க. பரவாயில்லையே, கொஞ்சம் லெவல் நல்லாவே ஏறுது, பத்தத்துக்கு ஸ்பீடா இருக்கானுங்க முன்னத்தை விட. சோ அதே மாதிரி அங்க அழிக்கக்கூடிய மான்சஸோடைய எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் ஹீரோக்கு கேதர் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த விஷயத்தை வந்து மிலிட்டரியில ஒப்படைச்சேன்னா அவனுக்கு நல்ல ரிவார்டு அவங்க கொடுப்பான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அடுத்த கட்டமா ஹீரோ இன்னும் போக வேண்டிய இடத்துல நிறைய மான்சஸ் ஒவ்வொன்றா கொண்டுகிட்டே போறான். ஸோ அப்புறம் ஹீரோ ஒரு இடத்துக்கு போனா கண்டிப்பா இந்த இடத்துல தான் வந்து இந்த கடலோடைய பாஸ் இருக்கணும். ஸோ அந்த பாஸை கொண்டுட்டேன்னா என் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன இந்த சிப்பிக்குள்ள இருக்க போலயே. அப்போ ஹீரோ அந்த சிப்பியை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். காட் ஆஃப் வார் பக்கம் போயிட்டு அந்த சிப்பியை உடைக்க அப்பதான் ஹீரோ அவங்க கிட்ட கத்துறான், டே இந்த மாதிரிலாம் உடைக்க கூடாதா, அது ஜென்டலா ஓபன் பண்ணடா. நீ ஹீரோ எதிர்பார்த்துக்கவே மாட்டான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு பவர்ஃபுல்லான பீஸ்ட் வந்திருக்கும். அந்த பாஸே பார்த்தா ஒரு மெர்மேடு பொண்ணு. ஹீரோ மயங்கிட்டான் அதுக்கு அழகலையே. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அது முகத்தை பார்த்த உடனே அட கன்றாவிய என்னடா முகம் அது, சை. அப்ப இந்த புராண கதையில வந்த மெர்மேடு ரொம்ப அழகா இருக்கும்னு நினைச்சேன், இவங்க என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு அதை அசிங்கப்படுத்துறான். அது கடுப்பாவது. ஹீரோவை பார்த்து அது சவுண்ட் வேவ் மூலியமா அட்டாக் பண்ணும்போது ஹீரோ சோல் ரிப் பவரை பயன்படுத்துவான். இதனால அது உடனே ஸ்டன் ஆயிடும். ஸோ அப்புறம் ஹீரோ இவனுக்கு 2 பேரையும் அனுப்பி அட்டாக் பண்ண, ஆனா அதுல இருந்து அது உடனே ரிலீஸ் ஆகிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணும். நல்ல வேலையா பார்த்தா அதை தடுத்துட்டு டிராகன் ஒன்று பக்கம் அதோட அட்டாக் பண்ணும். காட் ஆஃப் வாரும் தன்னால முடிஞ்சளவுக்கு கிட்டு போயிட்டு அது பெரிய லெவலில் அட்டாக் பண்ணிடுவான். இதனால பார்த்தா இந்த கடலோடைய மெர்மேடு குயின் பாஸ் மான்ஸ்டரை ஹீரோ அழிச்சிட்டான். அதோடைய லெவல் 25 இருக்கு. ஹீரோ சந்தோஷமா வரான். அடையங்கப்பா, கண்டிப்பா இந்த விஷயத்தினால எனக்கு இன்னும் ரிவார்டு அதிகமாக வரப்போகுது. ஸோ மிலிட்டரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஹீரோ கலெக்ட் பண்ணியிருக்கான். இன்னும் சில நாட்கள்ல இன்னும் நிறைய ஜாபை வந்து இங்க ஹீரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அடுத்த கட்ட ஜாப் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறான். அடுத்த கட்டமா ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்தா அவனுங்க ஹீரோ எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துறானுங்க. பாஸ் இவன் தான் அவன் தான் அந்த ஷேடோ வால்கர் சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை கொண்டு இருக்கான். திரும்பி ஹீரோ அந்த இடத்துல ஒரு பாஸ் மான்ஸ்டரை கொண்டு வச்சிருக்கான். ஸோ அதை பார்த்து அவனுங்க கடுப்பா வரானுங்க. டேய் என்னடா நீ பண்ணிட்டு இருக்க, வேற ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு எங்களுக்கே நீ வந்து தொல்லையை கொடுக்குற, நாங்க பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நீ முடிச்சு விட்டுற, எங்களுக்கு எதுவுமே கிடைக்காதா இந்த மாதிரிலாம் பண்ணா. ஏய் இதுல என்ன பிரச்சனை, உங்களுக்கு சக்தி இருந்தா நீங்க பண்ணிருக்கணும், நீங்க பண்ணாத வேலையை நான் இங்க பாக்குறேன், எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட இப்படி பேசுவான்னு சொல்லிட்டு அவனுடைய பீஸ்ட்டை வெளியே வர வைப்பான். அவன் பக்கம் ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ண அவன் கண்டிப்பா செத்துறான் தான் இவர் யோசிப்பார் தலைவரே. ஆனா ஹீரோக்கு ஒண்ணுமே இருக்குது, என்னடா இது ஒண்ணுமே ஆகல அவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ தன்னுடைய எல்லா பீஸ்டையும் வர வச்சு மொத்தமா அவனை சுத்தி வளைச்சிடறான். இதுக்கப்புறம் உங்களால எங்கேயும் தப்பிக்க முடியாதுடா. என்னடா இவன் டாப் லெவலான 6 பீஸ்ட் மான்ஸ்டர் வச்சிட்டு இருக்கான். அப்பதான் வந்து சில பேர் அவனுக்கிட்ட சொல்லுவானுங்க, பாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, டிராகன் கண்ட்ரில ஒரு சின்ன வதந்தியை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னன்னா அந்த இடத்துல ரொம்ப பாப்புலரான ரொம்ப சக்தி வாய்ந்த பவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிற வெறும் லெவல கம்மியா வச்சுட்டு இருக்கிற ஒருத்தன் இருக்கானா, ஒருவேளை அவனா இது அப்படியும் இருக்கலாம், எப்படி இவனால இவ்வளவு பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்க முடியுது. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து அவனுங்க பயத்துல மன்னிப்பு கேட்கறானுங்க. 2 கண்ட்ரிக்கு இடையில
இதுக்கப்புறம் சண்டை வேணாங்க, நம்ம சண்டை போடாம நட்புறவா இருக்கலாமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லப்பா. ஆரம்பத்துல என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் என் டிசிஷனை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க சாதாரண கண்ட்ரிஸ் இருந்தவனுங்க தான், எங்க கண்ட்ரிக்கு எந்த உரையிலையும் நீங்க ஆபத்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால உங்க கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அவனுங்களை போட்டு கும்மரி எடுக்கிறாங்க. அப்புறம் ஹீரோடைய ஸ்டேட்டஸ்ல திடீர்னு ஒரு மெசேஜ் வரும். என்னடானா, ஹீரோ யாரையாச்சும் இந்த இடத்துல கொண்டானா அவனுடைய ரிவார்டோடைய ரேங்க் வந்து ஹையா இருக்கும். கண்டிப்பா இந்த விஷயத்துக்காக நான்லாம் தேவையில்லாம எல்லாரையும் கொல்ல மாட்டேன், எனக்கு பிரச்சனை கொடுத்தா மட்டும் இந்த விஷயத்த பண்ணுவேன். ஏன்னா இதனால 2 கண்ட்ரி கிட்ட பெரிய சண்டை வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது மூலியமா திரும்ப ஹீரோ அந்த போர்ட்டல் வழியா டஞ்சனை விட்டு வெளியே வந்துருவான். திரும்ப மேப் எடுத்து செக் பண்ணுவான். அடுத்த கட்டமா அவன் வேற ஒரு இடத்துக்கு போறான். அங்க போனதுக்காக ஹீரோ அந்த மேப்ல டச் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்கா அவனை அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் பண்ணிடும். எங்கடா இருக்கேன்? ஸோ ஹீரோ வந்திருக்கிற இடத்துல அவனுக்கு முன்னாடி இன்னொரு போர்ட்டல் இருக்கும். ஓஹோ, இது டேரக்டா என்ன டெலிபோர்ட் பண்ணி அனுப்பியிருக்கேன் இந்த இடத்துக்கு. அங்க ஆல்ரெடி வந்து 2 பேர் இருப்பாங்க. அவங்க ஹீரோவை பார்த்துட்டு என்ன டிராகன் கண்ட்ரில இருந்து வரானா, ஆனா வெறும் லெவல் 20 தான் இருக்கான், புது பையனா, அதான் ஆபத்தை உணராம போயிட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய ஆபத்து வரும்ன்றது அவனுக்கு தெரியலன்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. ஹீரோ உள்ள போனா இந்த ஒரு போர்ட்டலையும் வந்து ரெட் லைட் எரியும். இவங்க இதை பார்த்த உடனே அட கடவுளே, அந்த பையனுக்கு பெரிய ஆபத்து, அதை போய் நம்ம சொல்லி ஆகணும், ரொம்ப டேஞ்சரா இருக்கும் அப்போ உள்ள. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்க 2 பேருமே உள்ள போறாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அந்த பையன் இங்க இல்லவே இல்லை, எங்க போயிட்டாங்க? அப்பதான் பார்த்தா ஹீரோ போன உடனே ஹீரோ சடனா அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு கழுத்துல கத்தி வைப்பான். எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணி வரீங்க அப்படின்னு அவனுடைய டாஜரை வெட்டி மிரட்டுவான். அந்த பொண்ணு கூட இருந்தவனும், டே என்னடா காரியம் பண்ணிட்டு இருக்க, அவன் மேல இருந்து கையிறான். சோ அப்ப அந்த பொண்ணும், இங்க பாரு தம்பி, நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்கு ஒன்னும் மோசம் பண்றதுக்காக வரல, உன்னை எச்சரிக்கை பண்ணி உனக்கு உதவ தான் வந்தேன். உதவி பண்ண வந்தீங்களா? ஆமா, கண்டிப்பா நீ டிராகன் கண்ட்ரில கோலாங்கன்னு ஒருத்தன் சொன்ன ஆளா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ உங்களுக்கு எப்படி அவனை பத்தி தெரியும்? ஏன்னா அவன் எனக்கு சில வகையில நல்லா தெரிஞ்ச பையன்றதுனால அந்த கண்ட்ரில நான் அப்பப்போ அவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பேசுவேன். அவன் தான் சொன்னான் டிராகன் கண்ட்ரில இப்படியாப்பட்ட ஒரு ஆள் இருக்கான்னு. ஸோ அது நீ தானா? இப்பதான் ரீசெண்டா ஜாபாலாம் நீ சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கன்னு கேள்விப்பட்டேன். நீ ஒன்னும் ஆர்டினரியான பையன் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும், நீ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது தெரியும், கூட யாரையும் நீ சேர்த்துக்காம சோலோவா தான் எல்லா விதமான டஞ்சனையும் கிளியர் பண்றோன்னு தெரியும். பரவாயில்லையே, உங்களுக்கு என்ன பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் நண்பர்கள் அவனுக்கு? ஆமாமா, ஆனா இன்னொரு விஷயத்த சொல்லணும், நீ இந்த ஒரு டஞ்சனுக்குள்ள வந்திருக்கல, இந்த இடத்துல சர்வே ஆகுது ரொம்ப கஷ்டமான விஷயம், நீ எந்த மாதிரியான டிஃபென்ஸ் வச்சு உள்ள போறேன்னு தெரியலையே, நாங்க வேணா உனக்கு துணையா இங்க வரட்டுமா? இதை கேட்டு ஹீரோ, பரவாயில்ல, நீங்க கோலாங்க தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால எனக்கு உதவி பண்றது எனக்கு பிரச்சனை இல்லை, சரி டீம் பண்ணிப்போம். அந்த சிஸ்டர் ஒன்று பக்கம் ஹீரோ கிட்ட இருந்தாலும் நமக்கு இன்னும் நிறைய டீம் வேணும், அதனால அவங்க வர வரைக்கும் நம்ம இங்க வெயிட் பண்ணலாமா, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஆனா ஹீரோவும், இல்ல எனக்கு பெரிய லெவல்ல டைம் இல்லைங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இங்க இருந்து கிளம்பணும், என்ன நீங்க ஃபாலோ பண்ணிவாங்க. ஆனா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க ஹீரோ உடனே பீஸ்ட் எல்லாத்தையுமே சமன் பண்றான். இதை பார்த்து அவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, என்னடா இது பீஸ்ட்னு. அப்போ கூட இருந்தவன், சிஸ்டர் உண்மையிலேயே வந்து இவனுக்கு நம்மளுடைய உதவி தேவைதானா, இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான பீஸ்ட் எல்லாம் வச்சுட்டு இருக்கான். ஆமாண்டா, நீ சொல்றது உண்மைதான், அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அடுத்த கட்டமே ஹீரோ அந்த டீம்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்றதுனால அவங்கள சுற்றி வரக்கூடிய பீஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஹீரோ அங்கிருந்து அவனுடைய பீஸ்ட்டை பயன்படுத்தி அழைச்சிட்டு இருக்கான். இவங்க ஹீரோவை ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகுறது மட்டும் இல்லாம கூட வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்களா, அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த பையன் நமக்கு பெருசா வேலையை வைக்கல, பட் இருந்தாலும் நமக்கும் பாயிண்ட்ஸ் எல்லாம் இவ்வளவு ஏறுது, சின்ன சின்ன உதவிகளை தான் நம்ம பண்றோம். அப்போ இந்த டிராகன் கண்ட்ரியோட பெரிய ஃபியூச்சரே இவன் தான். அதுக்கப்புறம் ஃபைனலா பார்த்தா ஹீரோவுடைய பீச்சர்ஸ் கூட வந்து லெவல் 20 அடைஞ்சிட்டு இருக்கும். அந்த இடத்துல ஹீரோவை திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு கை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்க, அப்போ இந்த சிஸ்டரும், டே உனக்கு பின்னாடி ஷேடோ லிசார்ட் வந்துட்டு இருக்கா, நல்ல வேலையா பார்த்தா இவங்க அவங்களுடைய பீஸ்ட்டை ஒன்று அனுப்பி அந்த லிசார்ட்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால ஹீரோ கவனிச்சுட்டு எவ்வளவு தைரியம் தான் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு சோல் பவரை பயன்படுத்தி அதை அழிச்சிருவான். ஹீரோக்கு அதோடைய மெட்டீரியலும் கேதர் ஆயிடுவாங்க. ஸோ இதை பார்த்த கூட இருந்தவன் ஒரு செகண்ட்லயே அந்த மான்ஸ்டர் அழிச்சிட்டானே பாவம். இதனால அந்த சிஸ்டருடைய சின்ன பீஸ்ட் வந்து அங்க அடிபட்டு இறந்துருச்சு. கவலைப்படாதீங்க, பெரிய லெவலில் நீங்க உதவி பண்ணிருக்கீங்க, தியாகம் வந்து வீணாகாது. ஸோ அப்போ அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட போயிட்டு, கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்ச சால்வேஷன் பண்றேன். இல்ல என்ன பண்ணாலும் அதை குணப்படுத்த முடியாது, ஏன் கவலைப்படுறீங்க, என்னால முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே கோல்டன் ஃப்ராக வர வைப்பான். அதோடைய ஹீலிங் பவர் மூலியமா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுப்பான். அவளாலேயே நம்ப முடியல அது மீண்டு வரதை பார்த்துட்டேன். உங்களுடைய பீஸ் ரொம்ப லக்கியானது, ஏன்னா என்னுடைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமா அது பெரிய லெவல்ல குணமடைப்போம். இதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றும் ஆகாது, எனக்காக நீங்க பெரிய உதவி பண்ணீங்க, உங்களுக்காக நான் இதை பண்ண மாட்டேன்னா. ஹீரோவை கூட இருக்கிறவங்க பாராட்டுறான், ஐயோ நீ வேற லெவலே இருக்கியா, ரொம்ப நல்லவனா இருக்கியா நீ. ஆமாமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நல்லா பழக ஆரம்பிச்சதுனால அந்த சிஸ்டரும் தன்னை பத்தி அறிமுகத்தை கொடுத்துக்கிறாங்க. உனக்கு இதுக்கப்புறம் எங்க மேல நம்பிக்கை வந்துருச்சுல, அதனால என்ன அறிமுகத்தைப்படுத்துறேன், என் பேர் தான் லீஃபே, என் பேர் யாங்கு, அப்புறம் தடியனும் தம்பி என் பேரு கேங்கு, இதுக்கப்புறம் நம்ம நல்ல நண்பர்கள்ல கண்டிப்பா. ஹீரோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்துல அவங்க எல்லாரையும் கூட்டணும் வந்தா அங்க ஒரு மான்ஸ்டர் இருக்காது. ஹீரோ யோசிப்பான், மேப்ல போட்டதின் படி இந்த இடத்துலதான் அந்த கில்லான்னு சொல்லக்கூடிய மான்ஸ்டர் இருக்கும், ஆனா அந்த மான்ஸ்டர் இந்த இடத்துல இல்லையே, அது எங்க போயிருக்கும், ஒருவேளை அது மாத்தி வைத்து இந்த இடத்துக்கு கூட்டு வந்துச்சா, ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க. அப்ப கேங் வந்து எல்லாரையும் எச்சரிக்கை பண்றான், எல்லாரும் உஷாரா இருங்கப்பா, இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது, ஏன்னா இங்கதான் வெஸ்டர்ன் பீஸ்டுக்கு இங்க இருக்கிற இடம், எப்படியாப்பட்ட மான்ஸ்டர் வேணாலும் இந்த இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அதுக்கெல்லாம் இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கும். அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க அடுத்த கட்டம் அந்த இடத்துல பெரிய அதிர்வு ஏற்படும். அப்ப அந்த மான்ஸ்டர் அங்க வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சேன் கமலா சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருக்க நம்புறேன், பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அந்த கூட இருக்க விலகணும் வச்சுக்கோங்க, அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஹீரோ டிராகன் கண்ட்ரி சாபா அந்த மெர்மெய்ட் டஞ்சன் இருந்த
இடத்துக்கு போயிட்டு எல்லா விதமான மான்சர்ஸையும் போட்டு தள்ளிட்டான். முக்கியமா அங்க மெர்மைடு குயினா இருந்த அந்த மான்சர் அங்க வந்ததுல அதையும் அசிங்கப்படுத்தி ஹீரோ கொண்டுட்டான். பார்த்ததுக்கு ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்தவங்களையும் ஹீரோ கொண்டுட்டான். ஏன்னா எந்த பிரச்சனையும் வெளியே தெரியாம இருக்கு. ஹீரோ பண்ற வேலைலாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இந்த உலகத்திலே ஹீரோ மாட்டினா பெரிய பிரச்சனை ஆயிடும். நல்ல வேலையா ஹீரோ அந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டான். சோ அங்க வந்த புது நண்பர்களை இப்ப 2 பேர் ஹீரோ கூட இணைஞ்சிருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே ஹீரோக்கு எந்த வகையில உதவி பண்ண போறாங்கன்றது இதுக்கப்புறம் நம்ம இன்னும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். முக்கியமா ஹீரோ ஒரு முக்கியமான பீஸ்ட் கிங்க கொல்றதுக்காக வந்திருக்கான். சோ அந்த இடத்துல அந்த மான்சர் இன்னும் வரல. அது எப்படியாப்பட்ட மான்சரா இருக்க போதுன்னு தெரியல. சோ அது எல்லாமே அழிக்கிறதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமா என்னென்ன நடக்க போகுதுன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.